எல்லா பேருக்கும் பணம் கொடுத்துருவான். கோடி கோடியா என்ன தொகை கேட்டானோ பிப்ரவரி 30ஆம் தேதி எல்லா பேருக்கும் பணம் பட்டுவாடா பண்ணுவான். போனை வந்து நம்பரை கொடுத்து சில நாதாரி கிட்ட எல்லாம் கொடுத்து ராத்திரில பேச விடுறது. நான் எங்க இருந்தா எனக்கு என்னையா பயப்படுறேனா? சாமிநாதரை சேர்ந்தவங்க மனைவிகள்ல ஒரு 2 பேர் என்னைய போடுறதுக்கும் சம்பவம் பண்றதுக்கும் 10 லட்ச ரூபா பேரம் பேசி கொடுக்குறாங்க. வர்றவன் ஒருத்தன் கூட உயிரோட திரும்பி போக மாட்டான். என் மேல கை வைக்கிறவன் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ இவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்ச பாரு, ஓம் புள்ள வாரிசு யாருமே அனுபவிக்க முடியாது. பாத்துக்க. இன்னும் ஈஸியா போடுவேன் விலை பேசுவேங்கிற அவ்வளவு தைரியமா இருக்காடா உனக்கு? சாமிநாதையர நீ தில்லு இருந்த தைரியமா இருந்த ஏன்ட்ட வாடா, நேருக்கு நேரா எங்கடா சந்திக்கலாம் சொல்றா. உன் டீம் யாரை வேணாலும் கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்றா. அது லேடிஸா இருக்கட்டும், அனுப்பிச்சு விட்றா பார்க்கலாம். பூரா ஏமாத்திக்கிட்டு ஊரா ஏமாத்தி மோசடி பண்ணிட்டு மொல்ல மாதிரி நீ எவ்வளவு தூரம் ஆடுறேன்னு பாக்குறேன்டா. டேய் நீ எவ்வளவு தூரம் ஆடுறா? ஆளை அடிக்க விடுறது, ஆளை போடுறதுக்காக வேலை பார்க்குற. இதே ஒன்னே போடுறதுக்கு எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறியா? நீயாவது ஆளை தேடணும். நான் நேரடியாக வருவேன். எந்த தப்பும் செய்யாமல் இருக்கக்கூடாது, இனிமேல் பழைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒழுக்கமாக பத்திரிகையில் 24 வருஷமா இருக்கேன். சொல்றா சாமிநாயர, நீ சொல்றா எங்கடா பணம் வாங்கினேன், யார்கிட்ட பணம் வாங்கினேன், எங்க நிறுவி பார்க்கலாம். என் பின்பலம் என்னங்கிறது இன்னும் உனக்கு தெரியல. நான் யாரு, எனக்கு சப்போர்ட் யார் இருக்கா, எல்லாம் உனக்கு தெரியல. பாரு, கூடிய விரைவில் தெரிவார். அந்த என்னுடைய பின்புலத்தை வச்சு உன்னை தூக்குறோம் பாரு. ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய இடத்துல வசூலாகிக்கிட்டு இருக்குங்க. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 7 இருந்து ஆவணால இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வழி பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களையெல்லாம் திருத்த முடியாது. தேனியில் பாருங்க, கடந்த வாரம் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி 60 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி தேனி எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார் எங்கேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு. இப்போ எல்லா மாவட்டத்திலையும் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. நாங்கள் இந்த பணம் கொடுக்கறத நிறுத்திட்டோம்னு சொன்னோம். இப்போ புதுவிதமாக ஒரு யுகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாமிநாதையர் என்ன செஞ்சிருக்காரு, கார் கொடுக்குறேன்னு சொல்லி, பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி பழனி அம்மாவுக்கு ஒரு காரும் அவங்க டீமில் இருக்கிற ஒவ்வொரு லேடிக்கும் ஒவ்வொரு காரும் கொடுக்கறதாக ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்பியிருக்காரு. லலிதாவுக்கு எல்லா பேருக்கும். அதுல பழனியம்மாவுக்கு கொடுக்குற காரே தான் லலிதாவுக்கும் கொடுத்துருக்காரு, போட்டோ எடுத்திருக்காரு. அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. இதை வச்சு என்ன செஞ்சிருக்காரு, ஃபாரின்ல இருந்து சில நபர்களுக்காக, முக்கியமான நபர்களுக்கு 10 பேருக்காக ஃபாரின்ல இருந்து கார் வருதான். இந்தியாவில் இல்லைங்க, எந்த காரும் ஃபாரின்ல இருந்து வரல. இவர் மட்டும்தான் ஃபாரின்ல இருந்து காரை கொண்டு வர்றாரு, இறக்குமதி பண்றாராம். ஒரு கார் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாயா. அதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி வசூல் பண்ணி அமோகமா வசூல் பண்ணிட்டாரு இந்த சூட்டை வச்சு. அந்த ஆள் என்ன முட்டாத்தனமான ஆளாயாக கார் கொடுக்குறியே. நான் ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு இதைத்தான் கேட்டேன். இப்போ வந்து கார் வாங்கினீங்கன்னா நம்பர் ஆகாமல் எந்த டீலர்ஷிப்பும் கார் கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பரை அனுப்பு. இது உண்மையா இல்லையான்னு நாங்களே சொல்கிறோம். மக்களை நீங்களே பார்க்கலாம். அந்த நம்பரை வாகனில் போட்டு பார்த்தீங்கன்னா யார் பேரில் இருக்குது, லோனில் இருக்கா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஓனரா, செகண்ட் ஓனரா, தேர்ட் ஓனரா எல்லாமே அதில் காட்டி கொடுத்துரும். நெட்டில் போனீங்கன்னா வாகனில் அந்த நம்பரே சொல்ல மாட்டேங்கிறாரு ஐயர். கேட்டால் நானுங்க பரிசு கொடுத்துருக்கேங்கிறாரு, கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்கிறாரு. ஐயா, நாளுக்கு நாள் இவங்க டீம் வந்து மோசடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி திருடணும்னு சொல்லி அவ்வளவு திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தவறும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாமிநாயர் டீம் எல்லாமே. மற்ற டீம் கூட கொஞ்சம் அடங்கியிருக்கு, இந்த சாமிநாயர் டீம் மட்டும் அடங்கலை. ஏன்னா அவங்க தான் ஜாம்பவான்னு சொல்லி நாங்கள் தான் தலைவர், இரிடியம் பிஸ்னஸுக்கு, இந்த மெட்டல் பிஸ்னஸுகளுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குங்க. 20 பொண்டாட்டி, பணம் அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் கிடக்கு. அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்கறதெல்லாம் மனைவி ஆக்கிடுறாரு. கழிவு கிருஷ்ணன் அதே மாதிரி சாமிநாயர் சில தவறு செய்கிறாரு. டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி மக்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. ஐயா, நீங்கள் மேற்கொண்டு பணத்தை கொடுத்து அவங்கள திருப்பி தப்பு செய்ய வைக்கிறீங்க. நீங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம். மக்களே, நீங்கள் தான் காரணம். அவங்க சொன்ன உங்களுக்கு எங்கெங்கே போகுது, எங்க இந்தியாவில் கிடைக்காத காராங்க ஃபாரின்லேருந்து வரப்போகுது. இங்கேயே உங்களுக்கு வெளிநாட்டு கார் பூரா இங்கேயே கிடைக்குதுங்க, இந்தியாவிலே இருக்குங்க, டீலர்ஷிப் இருக்குங்க. ஏன் நீங்கள் ஃபாரின்லேருந்து காரை கொண்டு வரணும்? கொடுத்த காருக்கு நம்பர் தரமாட்டேங்கிறாரு. இதில் பஷீர் பாய்க்கு ஃபாரின்லேருந்து கார் தர்றாராம். இவருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காராம், புக் பண்ணியிருக்காராம். பஷீர் பாய்க்கு இந்த ஏஜென்ட்டுகள்லாம் இருக்காங்கல்ல, எல்லா பேருக்கும் கொடுக்குறாங்களாம். சாமிநாயர், எவ்வளோயா நீ தவறு பண்ணுவ? தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு தாயா இருக்க, அடங்கவே மாட்டேங்கிறையா நீ.
அதே மாதிரி இன்னொன்று தப்பு பண்ணுறாருங்க. ஃபோனை வந்து நம்பரை கொடுத்து சில நாதாரிகிட்டெல்லாம் கொடுத்து ராத்திரியில் பேச விடுறது. நான் எங்கே இருந்தால் எனக்கு என்ன ஐயா பயப்படுறேனா? ஐயா, இந்த மக்களுக்கும் இந்த சாமிநாதன் இந்த செல்லர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல நான் விருப்பப்படுறேன். நான் ஏற்கனவே தற்கொலை முயற்சி பண்ணி தப்பிச்சு வந்தவன். 69% எனக்கு மேலே உடம்புல தீக்காயம், புரியுதுங்களா? அந்த வேதனையை காட்டில் இன்னொரு வேதனை நான் அனுபவிக்க போகிறது கிடையாது. என்னை காப்பாற்றிட்டாங்க, இப்போ நல்லா இருக்கேன். அதனால் சாவை கண்டு நான் என்றைக்குமே பயப்பட மாட்டேன். நீ எத்தனை பேரை வேணாலும் அனுப்பிவிடு சாமிநாதன் டீம் எல்லா பேரையும் நான் சந்திக்க தயார். வர்றவன் ஒருத்தன் கூட உயிரோடு திரும்பி போக மாட்டான், என் மேலே கை வைக்கிறவன். இதில் சாமிநாதரை சேர்ந்தவங்க என்னைய போடுறதுக்கும் சம்பவம் பண்ணுறதுக்கும் 10 லட்ச ரூபா பேரம் பேசி கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு வேண்டியவருங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உன் ஃபோட்டோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஐயா, நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் கீழே விழுந்தா கூட சாமிநாதரை சேர்ந்தவங்க தான், அவங்க வீட்டாளுங்க தான், அவங்க மனைவிமார்கள் தான். மனைவி இதாதி எத்தனையோ மனைவிகள், அதில் இதாதி என்னை பண்ணவங்களை திருப்பி என்னை சார்ந்தவங்க விட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் கூட இருக்காது. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் போயிடுவாங்க. என்னை பண்ணிட்டு நீ குடும்பத்தோட எப்படி சந்தோஷமா இருப்ப? அந்த பணத்தை வச்சு நீ எப்படி வாழுவ? யோசனை பண்ணிப்பாரு. போடுறது என்ன சாதாரண காரியம் நினைச்சியா? அடுத்தவனே போட மாட்டாங்களா? நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஐயா. இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே, அதாவது என் முகத்தை காமிச்சு பேசுகிறேன் பார்த்தியா, அப்போவே நான் என்னுடைய சேஃப்டி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாயா வந்திருக்கேன். நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், 62 வயசாச்சு. நான் புதுசாக போய் எதையும் நான் அனுபவிக்க முடியாது, தேவையில்லை. நான் சாக துணிஞ்சவன், எது வேணாலும் சந்திக்க தயார். நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும், வெறும் 10,000 ரூபாய்க்கு கூட எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பு, அதையும் நான் பார்க்க தயாராக இருக்கேன். நீ என்ன கணபதி ஐயரை நீ போட்ட மாதிரியும், கணேஷ் செத்த மாதிரியும், உன் மூத்த பொண்ணு செத்த மாதிரியும், ரேணுகா உங்க அம்மா கொரோனா பீரியட்ல சாகடிச்ச மாதிரி நினைச்சியா? யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ இவ்வளோ கோடியாக சம்பாரிச்ச பாரு, உன் புள்ள வாரிசு யாருமே அனுபவிக்க முடியாது. பார்த்துக்க. இன்னும் ஈஸியாக போடுவேன், விலை பேசுவேங்கிற அவ்வளோ தைரியமாக இருக்காடா உனக்கு சாமிநாதையரை? நீ தில்லு இருந்த தைரியமாக இருந்தா ஏன்ட்ட வாடா, நேருக்கு நேரா எங்கடா சந்திக்கலாம் சொல்கிறா. உன் டீமை யாரை வேணாலும் கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்றான். அது லேடிஸாக இருக்கட்டும், அனுப்பிச்சி விட்றா பார்க்கலாம். பூரா ஏமாற்றிக்கிட்டு ஊரா ஏமாற்றி மோசடி பண்ணிக்கிட்டு மொல்ல மாதிரி பூரா தாலியெல்லாம் அத்துக்கிட்டு வந்திருக்கீங்க பொம்பளை எல்லாம். ஓடி ஒளிஞ்சு மேலே சென்னையில் போய் உட்காந்து நீ வர்றது போகிற சைக்கிளில் போகிறதுக்கு நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு ஆடியோவில், சைக்கிளில் போகிறது கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போகிற, ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற, ஐடிசி லிமிட்டடு உனக்கு இருக்குடா. உன்னை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னை சாகடி இருக்க ஆள்கிட்ட விலை பேசிகிட்டு இருக்க. எல்லா செல்லர்களுக்கும் சொல்ல விருப்பப்படுறேன், நான் இல்லைங்கிறது நான் நிரூபிக்கிறேன், நீங்கள் இருக்குங்கிறது நிரூபிங்க. மக்கள் மன்றத்துக்கு வாங்க, அதை விட்டு ஆளை போடுறேன் ஏன் உன்னை போடுறதுக்கு ரொம்ப நேரம் நினைக்கிறியா? உனக்கு துணை போது ஒரு போலீஸ்காரங்க, அவங்களையும் கூப்பிடு. உனக்கு எந்த அரசியல்வாதினாலும் சரி, நீதே பெரிய பெரிய அரசியல்வாதியை கையில் வச்சிருக்கிய, அவங்கள விட்டு கூட கூப்பிடு பார்க்கலாம். உன் பின்னாடி எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பெரிய அதிகாரிகள்லாம் உனக்கு பின்னாடி இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அப்புறம் இப்போ லைவில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ செய்கிற திருட்டுத்தனம் பூரா அவர் இருக்காரு. ஏன்னா நீ மாட்டினேன்னா அவர் மாட்டுவார். பார்த்துக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. ஆள் வவ்வி மறந்துக்கிட்டு நீ எல்லாம் என்னை போடுறதுக்கு ஆள் அனுப்புகிறேன்டா. நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு கூடிய விரைவில், மிக மிக விரைவில் எல்லா மாவட்டத்திலையும் உன் பேரில் வழக்கு பதிய போகிறோம், பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இருக்கு நீ எங்கே போகிறேன்னு நான் பார்க்குறேன். நீ எந்த ஊருக்கு போனாலும் உன்னை விட மாட்டான். கூடிய வரையில் வந்துடும், எல்லா மாவட்டத்திலையும் வந்துடும். உன் மேலே தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா மாவட்டத்திலையும் உன் பேரில் தான் உன் டீமத்தையும் கொடுக்க போகிறோம். ஒன்னே களை எடுத்தாத்தான் அடுத்த எல்லா பேரும் பயப்படுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. நீதே நிறையா பேர் உருவாக்கி விட்டுருக்க, எல்லா பேரையும் தூண்டி விடுற. நீ ஒரு ஐடியை போட்டுக்கோ, ஐடிக்கு 50,000 போட்டு 1.5 லட்சம் 1 லட்சம்னு போட்டு எல்லா பேரையும் உருவாக்குற, புது ஐடியா போட்டு விடுற. உனக்கு இருக்கு, நீ செய்கிற தில்லவாரித்தனம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எந்த மனைவி உன்னை காப்பாற்ற போகுதுன்னு நான் பார்க்குறேன். சேனலில் வந்துச்சு, பல நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுங்க. 5,900 கோடி மோசடி செஞ்சவங்களுக்கு 6,000 எஃப்ஐஆருங்க. ஜனார்த்தனன் கைது. சாமிநாதையர் 2,2.5 லட்சம் கோடி மோசடி பண்ணியிருக்காரு. அப்படி வருதுன்னு சொல்லி அவர் மேலே எத்தனை எஃப்ஐஆர் விழும்? நீயும் உன் டீமும் யோசனை நிற்பாரு. இப்படியே நீ ஃப்ளைட்டில் போய் ஏமாத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ ஒத்த கடைக்கு ஆள் வந்து போகிறதும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். உன்னை தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் வலசர பக்கம் முகப்பேரு, உன் சாம்ராஜ்யமே அங்கே தானே இருக்குது. உன்னை ஈஸியாக தூக்கிடலாம்.
இருக்கட்டும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டப்படி உன் மேலே நடவடிக்கை எடுப்போம். பார்த்துக்க. வரதராஜன் செல்லர்கள் பேரை சொல்கிறேன், புதுசாக இவங்கெல்லாம் இருக்காங்க, இப்போதான் எங்களுக்கு வருது எல்லாமே. ராமச்சந்திரன் பெங்களூர், வரதராஜ சுவாமி, ஜான், முனிராஜ், கோகுல புருஷோத்தமன், அன்புக்கரசு, ராஜாராம், ரமேஷ், பல்ராம், சின்னத்தம்பி பாண்டி, வைத்தியநாதன், எஸ்கெச் புதுசாக இதில் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே இருந்திருக்கு, இந்த பேர் எதுலேயுமே வரல. ஏன்னா இப்போ ஒரு ஆடியோ வந்துச்சு, அந்த ஆடியோவில் பேசுகிறவன் யாரும் தெரியல, கேட்குறவன் யாரும் தெரியல. சாமிநாதர் இரு மனைவிகளுக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி சிட்டே போடுறாங்க. அந்த மனைவி பேர் எஸ்கெச்எஸ் ராதா, அவங்க இது செல்லராக இருக்காங்க. எல்லா பேரையும் ஐடிசியில் வர சொல்லி கார் அது பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். காவல்துறை என்ன வேடிக்கை பார்க்குதா? எப்படிங்க இவ்வளோ கார், கிட்டத்தட்ட 160 கார் புக் பண்ணியிருக்காராம். எங்கே காமிக்க சொல்லுங்கள், ரசீதை பார்ப்போம். கார் புக் பண்ணியிருக்கிற முகரையை காமிங்க யார் யாருன்னு. ஏங்க அதில் வரிசை பெண்கள் வந்து நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தர்களுக்காக கார் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இது மாதிரி கொடுக்குறாரு. அதில் பழனியம்மாளும் அவங்க மட்டும்தான் சிரிக்கிறாங்க, பாக்கி எல்லாம் இருளடைஞ்சு இருக்காங்க. ஏதோ பறி கொடுத்து பயந்து போய் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த முகத்தை பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். நீங்களே மக்களை நீங்களே அந்த போட்டாவை ஜூம் பண்ணி பாருங்கள். யார் முகத்துலையாவது கலை இருக்கா? ஒரு கார் வாங்க போகிறோம், எப்படி இருப்போம்? அது 1000 ரூபா, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போனால் சந்தோஷமாக தான் நம்ம வாங்குவோம். அவங்க மூஞ்சில் யார் மூஞ்சில சிரிப்பு இருக்கா, இல்லை ஒரு அந்த பதட்டம் இல்லாமல் இருந்திருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இது மோசடிங்கிறது. அவங்க எல்லாம் மாட்டுவாங்க, கூட இருக்க துணை போனவங்க அத்தனை பேரும் மாட்டுவாங்க. சாமிநாதரை தூக்கிட்டா அவங்க டீம் எல்லா பேரும் மாட்டுவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி அந்த டீமுகளுக்கும் துணை போகிறாங்க பாருங்க, இந்த மாதிரி எடுபடியெல்லாம் அவங்களும் மாட்டுவாங்க. நாங்கள் எல்லாமே போட்டா வச்சுருக்கோம் ஐயா, எல்லாமே போட்டா வச்சுருக்கோம். போட்டா வைக்காமல் ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே பேச மாட்டேன். 160 கார் நீ கொடுத்துருக்கேங்கிற, புக் பண்ணியிருக்கேங்கிற, மதுரைக்காரங்களுக்கு 160 கார் புக் பண்ணியிருக்கேங்கிற, அந்த ரசீதை காமி, புக் பண்ண ரசீதை காமி, லிஸ்ட்டு கொடு, யார் யாருன்னு பார்க்கலாம். எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் அதையாவது சொல்லு. இப்போ பண்ணியிருக்கிற கார் நம்பரை கொடு, வாகனில் செக் பண்ணி பார்க்கலாம். இனி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திருவான்மியூர் மேலே கண்ணாடியில் அந்த இடத்துல இருக்கும் பாரு, டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் 07 சொல்லி திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ். அது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டோமா? இந்த மாதிரி வண்டி இந்த பேர்ல எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்டு அதை கொண்டு போய் வருமான வரித்துறையில் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறியா? வருமான வரித்துறையில் கொடுத்த உடனே லாக் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ எவ்வளோ தூரம் ஆடுறேன்னு பார்க்குறேன்டா. டேய், நீ எவ்வளோ தூரம் ஆடுறா? ஆண்டவன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு உன்னுடைய சொரிமுத்து ஐயனாரே பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்காரு. உனக்கு அவரே ஆப்பு வைப்பாடுறான். நீ செய்கிற மாந்திரியம், சோட்டானிக்கரையில் போய் கேரளாக்காரன்ட்ட போய் மாந்திரியம் பண்ணிட்டு வர்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமல் இல்லை, எல்லா விஷயம் தெரியும். ஒருத்தனை அழிக்கணும்னா நீ என்னென்ன பூஜை பண்ணுவேங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் ரெடியாக தானப்பா இருக்கோம். நாங்கள் ஆளை அடிக்க விடுறது, ஆளை போடுறதுக்காக வேலை பார்க்குறேன். இதே ஒன்றே போடுறதுக்கு எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறியா? நீயாவது ஆளை தேடணும், நான் நேரடியாக வருவேன். எந்த தப்பும் செய்யாமல் இருக்கக்கூடாது, இனிமேல் பழைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒழுக்கமாக பத்திரிகையில் 24 வருஷமாக இருக்கேன். உனக்கு ஜாலரா அடிக்கிறான் ஒரு பத்திரிக்கைக்காரன், அவனை போய் பாரு. நீயே நான்லாம் கிடையாது. மற்ற செல்லர்களுக்கு ஒரு அறிக்கை விடுறேன். சாமிநாதர் தான் உங்களை காட்டி கொடுத்தது. நீங்கள்லாம் சேர்ந்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க. அவன் தான் உங்கள் தொழிலை பூரா கெடுத்தது. அவனால தான் நீங்கள் எல்லா பேரும் கெட்டீங்க. இன்னைக்கு வசூல் ஆகாமல் இருக்கிறது பூரா சாமிநாதர் தான். நீங்கள் அவனை கை வைங்க. எல்லா பேரும் பணம் கொடுத்தவங்கெல்லாம் போங்க. நான் என்னை சொல்கிறீங்க, கமாண்டில் நிறைய போடுறீங்க. கமாண்டுக்கு நான் நேற்று ஒன்று கொடுத்தேன், இன்னைக்கு அதே கமாண்டில் நான் சொல்கிறேன். கமாண்டுக்கெல்லாம் நான் பதிலே சொல்ல மாட்டேங்க. நேரடியாக இருக்கிறவன் என் நம்பரில் பேசு, எங்கள் டீமில் பேசு. அதில் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்கீங்க, எனக்கு பேச ஒன்றே கடை சாக்கடை எனக்கு பேச தெரியும். ஒன்றா நம்பர் சாக்கடை. நான் திருந்தி வாழ்கிறேன். வேண்டாம், ஆண்னா நீலாம் தாங்கவே மாட்டீங்க. நீ எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட போ, எந்த அரசியல்வாதிகிட்ட வேணாலும் போ, நான் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன், நீ பார்க்கலாம். பணம் வாங்கிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதில் நான் எங்கடா பணம் வாங்கினேன் சொல்கிறேன். சாமிநாயரே நீ சொல்கிறா, எங்கடா பணம் வாங்கினேன், யார்கிட்ட பணம் வாங்கினேன், எங்கே நிறுவி பார்க்கலாம். நீ எத்தனை பேரை மர்டர் பண்ணியிருக்க தெரியுமா? ஆளை வச்சு மனசில் மட்டும் கத்தி எடுத்து குத்துனாத்தே மர்டர் கிடையாது. அவங்கள சொல்லாலேயும் செய்கையாலேயும் நீ மர்டர் பண்ணிக்க. அந்த பொண்ணை தொட முடியலைங்கிறக்க அவங்க அம்மா கொரோனாவில் சாகடிச்சியாடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் மேலே எனக்கு தெரிஞ்சு 5 பேரை கொண்டிருக்க. காவல்துறை இதெல்லாம் பார்க்காம இருக்குன்னு நினைக்கிறியா? கூடிய விரைவில், மிக 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 விரைவில் உன் மேலே எத்தனை மாவட்டத்தில் பதிகிற மட்டும் வேடிக்கை பாரு.
மற்ற செல்லரை கூட விட்டுருவேன்டா, உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். எனக்கு டார்கெட்டே நீதான். உன்னாலதான் இதுல வந்தேன். நான் ஏகப்பட்ட லாஸ் ஆனேன், ஏகப்பட்ட பிரச்சனையில எனக்கு வந்தது, அத்தனையும் உன்னாலதான் எனக்கு வந்தது. உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். நீ இதுவரை நினைச்சிட்டு இருக்கியா? நான் விட்டு மற்ற செல்லரை கூட விட்டுட்டு போயிடுவேனே ஒழிய உன்னை விட மாட்டேன். உன்னை உன் டீமை பூராத்தையும் என்ன செய்யற மட்டும் வேடிக்கை பாரு. எல்லா பேர் எழுதி நான் கொடுத்துட்டேன். ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். இவங்கனாலதான் எங்கள் டீமுக்கு அட்மினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த டீம் தான் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்னை பண்ணிட்டு நீ நிம்மதியாக அந்த கோடியை வச்சு நீ வாழ்ந்துருவியா? எத்தனை கோடி கொடுப்ப? நீ எத்தனை கோடி கொடுப்ப? உன்னை விட்டுருவாங்களா? நீ அதுவரை நினச்சிக்கிட்டு இருக்கியா? சொல்லி வை உன் பொம்பளைகிட்டலாம், உன்கிட்ட இருக்கிறவங்க கிட்டலாம். உன்கிட்ட இருக்காங்க ஒரு அல்ல கை லொல்ல கை, நடுவில் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்கலாம், அவங்ககிட்ட சொல்லி வை இதெல்லாம் தவறுமா அப்படின்னு. நீ எத்தனை வேற வேணாலும் அனுப்பு, நான் தயார், சந்திக்க தயார்ரா. போடா, உன்னால் முடிஞ்சது நீ என்ன வேணாலும் பண்ணுறா, பார்க்கலாம். அதே தான் உனக்கு திரும்பிச்சுன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன். உனக்கு நான் சட்ட ரீதியாக என்ன செய்கிறேன் மட்டும் பார். வெளியே வர முடியாத அளவுக்கு உன் டீமை நான் தூக்குறேன். என் பின்பலம் என்னங்கிறது இன்னும் உனக்கு தெரியல. நான் யாரு, எனக்கு சப்போர்ட் யார் இருக்கா, எல்லாம் உனக்கு தெரியல. பாரு, கூடிய விரைவில் தெரிவார். அந்த என்னுடைய பின்புலத்தை வச்சு உன்னை தூக்குறேன் பாரு. சட்ட ரீதியா கூடிய விரைவில் நீ உள்ள போவ. உன் டீமோட போய் அங்கே போய் உட்காந்து பேரம் பேசு. ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்ன பிஸ்னஸ் வேணாலும் நீ பண்ணு. இங்கே ஒரு சொத்தை விட்டுருவோம்னு நினைக்கிறியா? ஆளை திரட்டி உன் சொத்தை பூரா முடக்குவான், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். பாரு, என்னென்ன நீ செய்ய செய்ய என்னை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. ஒன்னால மற்ற செல்லர்களுக்கும் தொழில் போச்சு, அவனுக்கு தொழில் போச்சு. செல்லர்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதுங்க. இவனை ஒழிச்சு கட்டினாதாங்க நீங்கள்லாம் முன்னேற முடியும். அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க, எல்லாம் பேசுங்க, அவனை போய் திட்டுங்க. செல்லர்கள் எல்லாம் அவனை திட்டுங்க. அவனால தாங்க உங்கள் வியாபாரம் டோட்டலி அவுட்டு. பார்க்கலாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு பதட்டமாக பேசுகிறேன். நான் பதட்டமெல்லாம் பேசலைங்க. எனக்கு எந்த வியாதியும் இல்லை. நான் மறுபிறவி. பதட்டம்லாம் கிடையாது. என்னுடைய குரல் அந்த மாதிரி, அந்த குரலில் பேசிகிட்டு இருக்கேன். கெட்ட வார்த்தையில் பேசி கமாண்டில் போடாத. எல்லா பேரும் பார்க்குறாங்க. அதே கெட்ட வார்த்தையில் நான் பேசுகிறேன், நீ தாங்க மாட்டேன். அதுலேயே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், தைரியமாக ஃபோனில் வா. ஏன் பேடித்தனமா நீ என்ன கேட்குறீல்ல? பேடியான்னு கேட்குற. நீ தான்டா பேடி, நீ தாம்மா பேடி. பெண்களையும் சொல்கிறேன் ஆண்களையும் சொல்கிறேன், நீங்கள் தான் பேடி. பயந்துக்கிட்டு போய் உட்காடுறீங்க. நேருக்கு நேரம் பேசு, ஃபோனில் வா. யாரோ ஒருத்தன் பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசுகிற? நான் இன்னார் பேசுகிறேன், நான் கொடுக்குறேன்ல, என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீ தைரியமாக உன் ஃபோன் நம்பரை கொடு பார்க்கலாம். எந்த வீட்டில் தங்கியிருக்கேன்னு மட்டும் கொடுறான். நீ ஒரு நாள் ராத்திரி நிம்மதியாக தூங்கிடுவேன்னு பார்க்குறான். உன் விலாசத்தை கொடுத்துரு. அன்னைக்கு ராத்திரி நீ தூங்குறியான்னு பார்த்து பாரு. உன்னுடைய இதே போயிடுச்சு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க சமுதாயத்தில் நம்மளை ரொம்ப உயர்வாக இருக்காங்கன்னு. பெரிய ஃப்ராட்ரா நீ, விஷ ஜந்து. உன்னை காலில் போட்டு நசுத்தாத்த, இந்த ஜந்தை இது பண்ணாத்த மற்றவங்க எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. பணம் கொடுத்தவங்களாம் போய் கேளுங்க அவங்ககிட்ட, சட்டையே பிடிங்க. பொம்பளையாள் இருந்தாலும் பொம்பளையாளை கேளுங்க. தாலியை அத்துட்டு போனாலுங்கள்ல, அவளுகளை போய் கேளுங்க. பணம் குடுறீன்னு கேளுங்க. கொடுக்குறியா இல்லை காவல்துறைக்கு போவான்னு கேளுங்க. நீ ஆளை ஏற்பாடு பண்ணுறியே, இதே ஆளை நான் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விடவா உனக்கு? இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதே கடைசியாக இருக்கட்டும். ஆனால் நான் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துட்டேன். என்னை சார்ந்தவங்ககிட்ட யார்கிட்ட 10 பென் டிரைவில் போட்டு கொடுத்துருக்கேன், ஆதாரங்கள் எல்லாத்தையும். என்னை நான் விதைச்சி போட்டேன், விதையை போட்டேன். அறுவடை என்னைக்குனாலும் நடக்கும். நீ என்னையை கொண்டுட்டா பரவாயில்லன்னு நினைக்காத. நிறைய உருவாகுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இதுக்கு பின்னாடி தான் நிறையா வரும். அன்னைக்கு இருக்கு உனக்கு வேடிக்கை. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சாகருக்கு ரெடி. ஆனால் நான் சாகரங்குள்ளே எவனே ஒருத்தனை போட்டு தான் சாக. என்னை போடுறப்ப நான் என்னை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வா, யாரை வேணாலும் அனுப்பு, எந்த ஊரில் இருந்தவனாலும் அனுப்பு, பார்க்குறதுக்கு நான் ரெடி. தைரியமாக வரேன். இல்லை நீ வா, 2 பேரும் சந்திப்போம். உனக்கு ஆள் பக்கத்தில் ஆள் இருக்காங்க இல்லையா, ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. வா, கூட்டு வா. மக்களே ஏமாறாதீர்கள். இதெல்லாம் கண்கட்டி வித்தங்க. அந்த காலத்தில் கண்கட்டி வித்தன்னு சொல்லுவாங்க, மஸ்தான் விளையாட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏமாறாதீங்க. காரு கிடைக்காது. 160 கார் புக் பண்ணியிருக்கேங்கிறேன், கூசாமல் சொல்கிறேன். நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, எப்படிங்க உங்களுக்கு கார் வரும்? நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா ஏங்க இன்றைக்கி உழைச்சி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி, ஐடியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கடனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறான். பின்னாடியே வருமான வரித்துறை வருதுங்க. இவ்வளோக்கும் லோனில் வாங்குறான். அவன்கிட்ட இருக்கிற ஒரு 10% 15% கட்டிட்டு லோனில் வீடு வாங்குறான். சம்பளம் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். லோன் கொடுக்குறேன்னு சும்மா கொடுக்க மாட்டான், எல்லாமே கொடுப்பான். எல்லா பேப்பர்ஸும் வாங்கிட்டு தான் கொடுக்குறான். உங்களுக்கு கார் கொடுத்தோடனே நீங்கள் காரில் ஜம்பமாக போகலாம்னு கனவுல நிற்கிறீங்க.
வருமான வரித்துறை உங்களை தூக்கும். உனக்கு ஒண்ணுமே இல்லையாடா, எப்படிடா இவ்வளவு கார் வச்சிருக்கேன்னு கேட்பான். அவன் உங்களை கேடையனாக்குறான், மடையனாக்குறான், புத்தியில. அதாவது பண பேராசைங்கிறது இவ்வளவுன்னு இல்லைங்க உங்களுக்கெல்லாம். அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, எஃப்ஐஆர் நீ பேசிக்கிட்டே இருப்பானு, நெஞ்சு வலி வந்துடுது. ஐயா, நான் என் பாடி நல்லா இருக்கு, எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் நெஞ்சு வலி வரப்போகுது. நிறைய பேர் எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு, உன் பேச்சை கெடுத்து எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்குன்னு கூசாம போய் சொல்றான். அவன் நல்லா இருக்கான். கடைசியா நான் சொல்ல விரும்புறேன், எங்களை சார்ந்தவங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஆனா சாமிநாதையர் குரூப், அவர் மனைவிகள், மகன், அந்த குடும்பம், அவனை சார்ந்தவர்கள் எல்லா பேருமே பொறுப்புங்க. ஒருத்தரை விடாதீங்க, அத்தனை பேரையும் தூக்குங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அவங்க தாங்க பொறுப்பு. இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன், இதை பதிவு பண்றேன், இதை நான் பெருசா பதிவு பண்றேங்க. நிறைய தவறு நடக்குதுங்க, ஏகப்பட்ட செல்லர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க தான் அதை விடக்கூடாது. அவங்க 1000 சொல்லுவாங்க, ஃப்ளைட் வாங்கி தர்றேன்பா, யூஎஸ்ல விசா தர்றேங்கிறான், உங்களுக்கு சிட்டிசன் தர்றேங்கிறான், சிங்கப்பூர் சிட்டிசன் தர்றேங்கிறான். ஆனா செய்யற செல்லர்கள்லாம் சொல்றது எல்லாம் அடங்கிட்டாங்க. இவன் ஒருத்தன், இவன் டீம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் தானே பெரிய ஜாம்பவானு. ஆர்பிஐல இருந்து நேரடியா கூச்சு வந்தவர். ஆர்பிஐ சக்திகாந்த தாஸ் ஐயாவுடைய கையெழுத்த போட்டு வச்சிருக்கான்ல, இவன் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே போர்ச்சரிங்க. இவன் மேல எல்லா பேரும் கொடுத்து பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க சாமிநாயருக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க, எல்லா மாவட்டத்திலையும் வழக்கு பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் எல்லா ஊர்லயும் வந்துடும். டிவிலாம் இப்போ புதுசா 2 நாளைக்கு ஒரு டிவில வந்துகிட்டே இருக்கு. இப்போ புதுசா வருது. மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, பணத்தை இழக்காதீர்கள். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், அதுவும் உங்கள் பணம், இப்படி ஒரு போலியான நபர்கிட்ட கொடுத்து நம்ம குடும்பத்தை நம்ம இழக்க தேவையில்லை. நம்ம கஷ்டப்பட்டு அவன் ஜாலியா இருக்கான், தண்ணி மது மாது மயக்கத்துல இருக்காங்க. அதனால இப்ப என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. கோடி கோடியா வச்சிருக்காங்க, எத்தனை கோடி இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அதனாலதான் பெண்கள், மது, என்னன்னா வேணுமோ அவ்வளோ வச்சிருக்காங்க. அடுத்த வீடியோல முக்கியமான ஆளை பத்தி நான் சொல்றேன். அது இது வரைக்கும் என்னுடைய பத்திரிகையில மட்டும்தான் அது வந்துச்சு. நான் நேரடியா புகைப்படத்தோட சாமிநாயருடைய ஒரு செய்தியை நான் சொல்றேன். ஒரு பொண்ணை நடிகையாக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அந்த கதை, அந்த புகைப்படத்தை அடுத்த வீடியோவில் நான் விடுறேன். அவர் என் மேலே என்ன கேஸ் வேணாலும் போடட்டும், நான் சந்திக்க தயார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. 4 பேரை கொன்ன மாதிரி என்னை கொண்டு முட்டு போக முடியாது சாமிநாயரை. அந்த பொம்பளைகிட்ட எல்லாம் சொல்லி வை, உன் டீம்ல எல்லாம் எல்லா பற்றியும் சொல்லி வை. சாதாரணமாக யாரையும் போட்டு போயிட முடியாது. ரவுடிஸ்ட்டு எல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் வாங்கிக்கிடுவான். அடுத்த செகண்டு என்ன ஆகும் தெரியுமா உன் நிலமை? ஒரு பொண்டு பிள்ளைய கூட இருக்காது, உன் வாரிசு ஒன்று கூட இருக்காது. பார்த்துக்க, யோசனை பண்ணி செய்ய. எதா இருந்தாலும் பார்த்து யோசனை பண்ணி செய்ய. எதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறவன், பின்னாடி இருக்கு சொல்லிக் கொடுக்குறவன் சரியில்லாத அதிகாரிகளா இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துக்க மக்களே, உசார் உசார் உசார். பணத்தை கேளுங்க. வரும் பிப்ரவரி 30ஆம் தேதி எல்லா பேருக்கும் பணம் கொடுப்பான். கண்டிப்பா எல்லா பேருக்கும் பணம் கொடுத்துருவான். கோடி கோடியா என்ன தொகை கேட்டானோ பிப்ரவரி 30ஆம் தேதி எல்லா பேருக்கும் பணம் பட்டுவாடா பண்ணுவான். இது உறுதி. அப்படித்தான் சொல்லுவான். பாருங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம்.